ஏப்பா, அதிமுகவை பொறுத்த அளவில் இந்த கள ஆய்வு கூட்டம் மாவட்டத்துக்கு மாவட்டம், தொகுதிக்கு தொகுதி ஏண்டா நடத்த சொன்னோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி தான் ஆயிப்போச்சு. திருநெல்வேலியில் கள ஆய்வு கூட்டத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள் வந்தால் இங்கே தள்ளுமுள்ளு நடக்கு, மதுரைக்கு போனால் அங்கே அடிபிடி நடக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போனால் அங்கே பிரச்சனை நடக்கு. கள ஆய்வு கூட்டம் தள்ளுமுள்ளு கூட்டமாக மாறி போச்சே என்ன. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுதேன் கேட்டுக்கிடுங்க, தமிழ்நாட்டில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக நின்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கட்சி, ஓட்டு வங்கியும் தொண்டர்கள் பலமும் நிறைஞ்ச கட்சி அதிமுக தான். அப்போ ஏன் அதிமுக ஜெயிக்கலை? தலைவர்கள் தான் காரணம். என்றைக்கும் குடும்பம் கட்டுப்பாடாக இருந்தால் தானப்பா பக்கத்து வீட்டுக்காரன் பயப்படுவான். இங்கே குடும்பம் செதறி சின்ன பின்னமாக ஆகிட்டுனா எதிரி எப்படி பயப்படுவான்? அதே மாதிரி தான் வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனாம்னா ஆள் இல்லாத ஆளுக்கு ஒரு நாட்டாமை. அது என்ன, நாய் இல்லாத ஊரில் நரி அம்பலம் பண்ணின கதை. இப்போ அந்த அம்மா இருக்கும்போது இப்படிலாம் நடக்க முடியுமா என்ன? அப்படியே அவன் குடும்பத்தையே சிதைச்சி சின்ன பின்னமாக ஆக்கிரும் அந்த அம்மா. பிரச்சனை பண்ணுறவனை, ரோட்டில் நடந்து போகிறவனை திடீர்னு குபேரனை ஆக்கிரும், குபேரனை பிச்சைக்காரனை ஆக்கி விட்டுரும் அந்த அம்மா. எத்தனை பேரை வாழ வச்சுருக்கு, அழிச்சிருக்கு. கட்சின்னு இருந்தால் அப்படி தான் இருக்கணும். அடிக்கிற நேரத்தில் அடிக்கணும், அணைக்கிற நேரத்தில் அணைக்கணும். என்ன செய்ய, எடப்பாடி என்னாச்சு கஷ்டப்படுதாரு. தேர்தலில் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதாவது தங்க திருவோடு வச்சுருக்காங்க அதிமுககாரங்க. ஆனாலும் பிச்சை தான் எடுக்கணும். ஏன்னா ஓட்டு அது விழாது. ஏன்னா அவ்வளவு ஒரு பலம் பொருந்திய கட்சி. இன்றைக்கும் அந்த கட்சி வலிமையோடு தான் இருக்குது. தலைவர்கள் வலிமை இல்லை. ஓட்டு பூத்து வரைக்கும் அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் இந்த தலைவர்கள் பண்ணுற குசும்புத்தனத்தினால இந்த தடவை இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கோபத்தில் வேறு சின்னத்தில் போட்டு அமுக்கிட்டு போயிருந்தான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு.